பார்ட்டி ஆட்கள்லாம் கொஞ்சம் உள்ள இருக்க. கருப்பு தள்ளி போடுங்க. எல்லா மாவட்டமுமே வெளியூர் உள்ள வந்து காலையிலேயே போட்டு பண்ணதுனால வீட்டுல வந்து ஸ்டாப் பண்ணி போகக்கூடாது. அதாவது காலையில ரொம்ப ஏன்னா இதுல வந்து இந்த மாவட்டம் வந்து புதுசாக கூட பண்ணிட்டு அரசியல் வந்து ரொம்ப ஆனால் ஒரு கூட்டத்துக்கு போகாதுன்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்லையும் அமௌண்ட் கொண்ட ஒரே இடத்துல பார்த்துட்டு போகக்கூடாது சொல்லி ஒவ்வொரு ஊர்லையும் பேச்சாளர்கிட்ட இந்த வச்சுக்க அதே மாதிரி நாம தொடர்ந்து அந்த முயற்சியை கண்டிப்பாக நான் என்ன நினைக்கிறேன்னா தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்ற தொகுதி வாரியாக நீங்கள் ஒரு பட்டியல் தயாரிக்கணும். எந்தெந்த சட்டமன்ற தொகுதியில் 50,000 பேருக்கு மேலே வாக்கு வங்கி சொன்னாங்க, எந்தெந்த சமுதாயத்தில் ஒரு 30,000 50,000 பேர், எந்தெந்த சமுதாயத்தில் ஒரு 10,000 கீழே இந்த லிஸ்ட் ஏபிசி அந்த மாதிரி இந்த சட்டமன்ற அப்படி ஒரு லிஸ்டில் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தப்பட்டது ஒரு பார்வை என்னன்னா ஒரு ஜாதிய சமுதாயம் மாத்திரமே ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏவோ அரசாங்கம் உருவாக்கு ஜாதிகள் சேர்ந்தாதான் பண்ண முடியும். நீங்களுமே உத்திரைய சமுதாயத்தை சார்ந்தவங்க அதிக பேரு நீங்க நாளைக்கு சட்டமன்றத்தில் இருக்கணும், உங்களுக்கு ஒரு அரசியல் செல்வாக்கு வரணும்னா மற்ற சமுதாயத்தோடையும் சேர்த்து அவங்க அளவு முக்கியம் அது இல்லாம நாம் மாத்திரமே ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு நீங்க தமிழ்நாட்டு எந்த சமுதாயத்துக்குமே சாத்தியமா இல்லை. அதனால நட்பு சமுதாயங்கள்லாம் என்ன பண்ணி அதனாலதான் அவர் கருப்பு எடுத்த மாதிரி இவங்களாம் உங்க சமுதாயத்தை சேராதவங்க. ஆனா இந்த நிகழ்ச்சி எப்ப வெற்றிகரமா நடக்கிறதுக்கு அவங்க பெரிய பங்கு வச்சிருக்கிற ஒரு அட்வொகேட் கருணாநிதி முகமது காமிக கருணாநிதி அதாவது பெரிய நமக்கு இணைப்பு பாலம் உருவாக்கி கொடுத்தவர் தான். அதனால இந்த நட்பு சமுதாயங்களும் சேர்ந்து நம்ம சமுதாயம் வந்து நட்பு சமுதாயங்கள் மூலமாகவும் தான் நம்ம முன்னுக்கு வர முடியும், வெற்றி பெற முடியுங்கிறது நம்ம மாண்புமிகு அமைச்சர் அவர்களை பொறுத்தவரை அவர் தொடர்ந்து இந்த மாதிரி சமுதாயங்களை இணைக்கிற பணியில ரொம்ப ஆர்வமாக அதிக நேரம் கொடுத்துருக்காரு. ஒரு நாள் வந்து அவர் வெளியில இருக்க வேண்டியது ரொம்ப உடல்நிலை பொறுத்தவரைக்காம இன்னைக்கு வந்து புத்தகத்துக்காக தான் இங்க வந்திருந்தாரு. நாம அங்கே நிகழ்ச்சி இருக்கிறதோட நம்ம இன்ஃபார்மலா இங்கே பேசிடலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் மனசுக்கு பேசணும் அப்படிங்கிறதுனால இங்க அமைச்சிருக்கோம். அமைச்சர் அவர்களோட பேச நான் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஏதாவது சந்தேகம் தான் நம்ம கேட்டு தெரியும். நோக்கம் என்ன ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது உங்களுடைய நோக்கம் என்ன? இந்த முத்திரை சங்கத்துக்கு வந்து குறைஞ்ச ஒரு 10
சீட்லாம் இந்த வர எலெக்ஷனாக எங்களுக்கு தரணும். கண்டிப்பாக அதை நாங்கள் பாடுபடுவோம். எங்கள் ஊரில் நிறைய இளைஞருங்க அவங்க வேலை காரணமாக வர முடியாமல் இருக்காங்க. ஏன்னா அவங்களும் வரணும்னு இருந்தாங்க. அவங்க வேலையின் காரணமாக வர முடியாமல் இருக்காங்க. பண்ண முடியாது. திருநெல்வேலியா? திருநெல்வேலி 2 லட்சம் வாக்கில் 1.5 லட்சம் வாக்கில் முத்திரையை பார்க்கலாம். புதுக்கோட்டை எல்லா இடத்துலையுமே கிட்டத்தட்ட 1 லட்சம் எவ்வளவு வாக்காளர் இருக்காங்க, எவ்வளவு திருப்பூர் மாவட்டத்திலே இருக்காங்க. 80,000 ஒரு ஆள் திருப்பூர் நாங்கள் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வந்தோம். அவரு கஷ்டம் எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் காலத்துல ஒவ்வொரு ஜாதிக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எம்ஜிஆர் சரி எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னா ஒவ்வொரு சமுதாயத்திலையும் ஒவ்வொரு ஜாதிகாரர்கிட்டையும் நீங்க எவ்வளவு இருக்கீங்கன்னு எழுதி கொண்டாங்க உணர்ந்து கொடுத்தாச்சு சொன்னா தென்னிந்தியா முழுக்க மொத்த ஜனத்தொகையும் சேர்த்தாலும் அதோட அதிகம் எல்லா ஜாதிக்காரர்களும் சொல்லக்கூடிய விஷயம் எங்க ஜாதி ஒருவடி ஒன்றபடி சொல்ல முடியும். அவங்க குறைச்சி மதிப்புட நினைக்க இது சகஜமா நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். அரசியல் கட்சியை பொறுத்தவரை ஒரு ஜாதியை வைத்துக் கொண்டு ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றார் அப்படிங்கக்கூடியது எங்கேயாவது உண்டாகும். ரொம்ப ரொம்ப இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு சேர்ந்திருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயம் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காருன்னு எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நிலை வர்றதுக்கு அவங்க எத்தனை வருஷம் ஆச்சு? எவ்வளவு வருஷம்? 30 வருஷத்துக்கு ஆயிருக்கு. 30 வருஷத்துக்கு 30 வருஷம் கஷ்டப்பட்டவர்கள் இந்த நிலைக்கு இருக்கு. அதுவும் அவங்களுக்கு பொருளாதார நிலைகள்லாம் நல்லா இருக்கக்கூடிய முதல்ல வர்றது நாம நம்ம சமுதாயம் எங்கே எவ்வளவு இருக்குது லீவ் யாரு எத்தனை லட்சப்பட்டுக்கிட்டோம், எத்தனை லட்சம் மக்கள் இருந்தாலும் ஒரு தலைமை இல்லைன்னு சொன்னா யாரா ஓட்டு போடுவாங்க? அந்த தலைமை உருவாக்கி வந்து கடினமான நேர் மாறாக ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி பாப்புலரான கட்சி அந்த கட்சியில ஒரு வேட்பாளர் நிறுத்தப்படும் போது அவருடைய ஜாதியை பார்க்க மாட்டாங்க, கட்சி தான் பார்க்கணும். இதுதான் சொல்றது. நாம நம்முடைய சமுதாயத்தை மேல பண்றோம் அப்படிங்கிறது இந்த 2வது கருத்து யாரும் முடியாது. ஆனா நாம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதை நோக்கி போகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தமிழ்நாட்டில் 50 வருஷமா 2 கட்சிகளும் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். இதை ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த விடாது, அவங்க தடுத்தாங்கன்னு சொன்னா வராம இருக்கிறது யாரு? யாரு? நம்ம ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி பாப்புலரான கட்சி அந்த கட்சியில ஒரு வேட்பாளர் நிறுத்தப்படும் போது அவருடைய ஜாதியை பார்க்க மாட்டாங்க, கட்சியை தான் பார்க்கணும். இதுதான் அவங்க சொல்றது.
நாம நம்முடைய சமுதாயத்தை வந்து மேல கொண்டுறோம் அப்படிங்கிறது வந்து இந்த இரண்டாவது கருத்து யாரும் முடியாது. ஆனா நாம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதை நோக்கி போகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தமிழ்நாட்டில் 50 வருஷமா 2 கட்சியோடும் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இன்றைய ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த விடாது, பொதுக்கூட்டத்தை நடத்த விடாம அவங்க தடுத்தாங்கன்னு சொன்னா வராம இருக்கிறது யாரு? யாரு? நம்ம மக்கள் தான். எல்லாரையும் போல ஆசாபாசங்களுக்கு இல்லையாக இது ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு இல்லை, எல்லா ஜாதிக்கும் இல்லை. இதற்கு ரொம்ப வேகமா வெளிவரணும்னு விரும்பினாலும் கூட அந்த வேகம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி இருக்காது. யோசி அவர் வந்து நம்ம சமுதாயத்தில் திருச்சி மாவட்டத்தில் பிஜேபியினுடைய திருச்சி மாவட்ட தலைவர் பங்காளி தான். அவர் வந்து நாங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நாளை கிளாஸ் கண்டக்ட் பண்ணிருக்கோம். கிடக்கு